Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 5th December 2024. The first article related to the CRR, that is cash reserve ratio. இது வந்து குறைக்கிறதுக்கான ரிவ்யூ மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. What is CRR? Cash reserve ratio. ஃபுல் ஃபார்ம் கேட்கல. ஓகே, ஸோ எல்லா பேங்க்ஸும் அவங்களோட நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி இல்லை 4.5% இருக்குது. 4.5%. ஸோ அவங்களோட என்டிடிஎல் நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டினா அவங்களோட ஒரு நாளைக்கு வரக்கூடிய டிமாண்ட் டெபாசிட் டைம் லைபிலிட்டி. அதில் நெட் அப்படின்னா இட்ஸ் அன் அக்யூரேட். புரியுதா? ஸோ பேங்குக்கு வரக்கூடிய இன்கமிங் மணி, அதில் நெட் டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் அப்படின்னா எப்போ வேணால் எடுக்கக்கூடிய பணம். டைம் லைபிலிட்டி விச் மீன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். தெர் இஸ் அ டைம் ரிக்வயர்டு. இப்போ 1 year ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பாங்க, 2 years, 5 years, 10 years இப்படி போட்டிருப்பாங்க, 11 months அந்த மாதிரி. ஸோ அது எப்போ எடுக்க மாட்டாங்க, அந்த டைம், தட் இஸ் கால்ட் அஸ் டைம் லைபிலிட்டி. லைபிலிட்டி மீன்ஸ் டு பே பேக். சரியா? ஸோ லைபிள் டு பே. டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா எப்போ வேணால் எடுக்கிறது. ஸோ நெட் அப்படின்றதுக்கு பேங்க்ஸுக்கு வர வேண்டிய காசும் இருக்கும் டோட்டலி. அதான் நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி. ஸோ இட்ஸ் வில் பி மைனஸ்ட். ஸோ இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிமாண்ட் லைபிலிட்டி. ஸோ மொத்தம் அந்த பேங்க்குக்கு வரக்கூடிய பணம், தட் இஸ் டிமாண்ட், பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ், டிமாண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் தென் டைம் லைபிலிட்டி. டிமாண்ட் லைபிலிட்டி அண்ட் டைம் லைபிலிட்டி. அதோட வேல்யூ இல்லை. இப்போ 100 crore ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா, அந்த பேங்க்கில் இருக்குது அப்படின்னா, அதில் 4.5% கேஷா, தட் இஸ் அ கண்டிஷன். கேஷா அப்படின்னா எவ்வளோ வரும்? 100 கோடிக்கு 4.5ன்னா 4.5 கோடி. 4.5 கோடி இந்த கேஷை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐயோட ப்ரிமைஸில் மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த 100 கோடி ரூபாவும் இப்போ மக்கள்கிட்ட கடனாக கொடுப்பாங்க. சரியா? தென் எஸ்எல்ஆர் இஸ் தேர், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. பேங்கோட ப்ரிமைஸில் தே நீட் டு மெயின்டைன் 19% நினைக்கிறேன். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களுக்கு அது தேவை கிடையாது. பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். தே நீட் டு ஸ்டடி த டேட்டா. ஸோ 19% வச்சுக்கோங்க. ஸோ இதில் 19 crore தனியாக எடுத்து வைக்கணும், நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி. ஸோ மொத்தம் 23.5 கோடி வந்து அவங்க இதில் கடன் கொடுக்க முடியாது. மீதி இருக்கக்கூடிய காசு தான் அவங்க கடன் கொடுக்க முடியும். இட்ஸ் எ லாக். இது பேங்குக்கிட்டே இருக்கும், இந்த அமௌண்ட் ஆர்பிஐயோட ப்ரிமைஸில் இருக்கும். புரியுதா? தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். இது கேஷாக இருக்கும், இது கேன் பி மெயின்டைன்ட் அஸ் கோல்டு, அசட், டாக்குமெண்ட்ஸ், தட் இஸ் பாண்ட், டயர் பாண்ட்ஸு, அப்புறம் கேஷாக வச்சுருக்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ட்ரெஷரி பில்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மீதி இருக்கக்கூடிய காசை இப்போ பீப்புளுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, பேங்க்ஸ் வந்து சில வேளை கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க முடியாமல் தத்தளிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அது வைக்கப்பட்டிருக்கு, அந்த லாக். சரியா? ஸோ இதை இப்போ குறைச்சாங்க அப்படின்னா, இப்போ இதை வச்சு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ரெப்போ ரேட், கேஷ் ரிசர்வ், எஸ்எல்ஆர் இருக்குது, அது மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ஒன்று வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அது எப்படி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 4.5 கோடி எடுத்து வைக்கிறாங்கல்ல, இப்போ ஒரு பேங்க்கில் 1000 கோடி இருந்துச்சுன்னா தட் வில் பி ஹியூஜ். சரியா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பேங்க்கில் இந்த மாதிரி கேஷ் வந்து எடுத்து வைக்கப்படும் போது தேர் இஸ் அ லாக். இதன் மூலமாக இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மார்க்கெட்டில். இப்போ சப்போஸ் மார்க்கெட்டில் தேர் இஸ் அ ரெடக்ஷன் ஆஃப் மணி, ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை கம்மி பண்ணுவாங்க. இப்போ 4.5% 4 மாற்றினாங்க அப்படின்னா 0.5% மணி வந்து பேங்க்கில் ஆர்பிஐ ப்ரிமைஸில் வைக்கிறது கம்மியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஒவ்வொரு 100 கோடிக்கும் 1/2 கோடி. சரியா? அப்போ நீங்கள் 1000 crore, 1,00,000 crore நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா, மொத்த பேங்க்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,00,000 crore, 10 lakh crore அந்த மாதிரி வரும். அதில் 0.5% they will get to give loans.
அப்போ பீப்புள் கிட்ட பணம் போகும், இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை அதிகப்படுத்துவாங்க. 4ல் இருக்கிறத 4.5% இப்படி மாற்றுவாங்க. அப்படி மாற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்குறது கம்மியாகும், இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். சரியா? ஸோ தட்ஸ் அ மெக்கானிசம். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்ஸுமே இதை மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், ஷெட்யூல்டு பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், அப்புறம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அப்புறம் ப்ரைவேட் பேங்க்ஸ், அப்புறம் இதெல்லாமே ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐஓபி, இந்தியன் பேங்க், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, தனலட்சுமி. ஸோ இது மாதிரி இருக்குது தானே, தனலட்சுமி, லக்ஷ்மி விலாஸ். அது போக இனி பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. பேமெண்ட் பேங்க் இருக்குது, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது, இது மாதிரி நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தே நீட் டு மெயின்டைன், இவங்க எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். கமர்ஷியல் லிஸ்ட் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கில் வர்றது பேமெண்ட் பேங்க் எல்லாம் செப்பரேட். தே ஆர் நாட் இன் த நார்மல் பேங்கிங் சிஸ்டம். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், ஜியோ பேமெண்ட் பேங்க், நிறைய பேமெண்ட் பேங்க் இருக்குது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஸோ அவங்க எல்லாம் இப்போது என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா தே நீட் டு மெயின்டைன் சிஆர்ஆர். அது ரீசெண்டாக தான் சொல்லப்பட்டுச்சு. அது போக இன்னும் இருக்காங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் கிடையாது, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்னா ப்ராஃபிட் பேஸ்ட், இவங்க ப்ராஃபிட் இல்லை. கன்னியாகுமரி கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது, கன்னியாகுமரி கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஸ்டேட் ஓன்டு, இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அவங்களும் சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணணும். இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது மாதிரி பேமெண்ட் பேங்க் மெயின்டைன் பண்ணணும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மெயின்டைன் பண்ணணும். பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஆர்பிஐ ரெகுலேஷனுக்கு கீழே வரவங்க எல்லாருமே. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல், ஆர்பிஐயும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆர்பிஐக்கும் இப்போ ஈக்குவல் பவர் வந்துருச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக. இது போக நான் ஸ்கெடியூல்டு பேங்க் இருக்குது. நான் ஸ்கெடியூல்டு பேங்க், ஸ்கெடியூல்டு பேங்க்னா ஆர்பிஐ ஆக்டில் தெர் இஸ் அ ஸ்கெடியூல். அந்த ஸ்கெடியூலில் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பேங்குமே தட் வில் பி கால்ட் அ ஸ்கெடியூல்டு பேங்க். நான் ஸ்கெடியூல்டு பேங்க்னா அந்த ஸ்கெடியூலில் இல்லாத பேங்க்ஸ். தேர் ஆர் ஸ்மால் ஃபினான்ஷியல் கேபிட்டலோட ஒர்க் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் லைக் ப்ரைவேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு இது வாங்கக்கூடியது. அந்த பேங்க்ஸும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணணும். பட் கண்டிஷன் என்னென்னா அவங்களே வச்சுக்கலாம். அதை தே கேன், அவங்களே வச்சுருக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாது. தே கேன் கெப்ட் இன் தி ஆர்பிஐயோட ப்ரிமைஸில் வைக்கலாம், இல்லைன்னா அவங்களே வச்சுருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் ரிலாக்ஸேஷன். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, கேட்க மாட்டாங்க. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்குக்கு மட்டும்தான் சிஆர்ஆர் பொருந்தும் அப்படின்றத ஒல்லி அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா யூ நீட் டு திங்க். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். சிஆர்ஆர் மெயின் இது சும்மா படிச்சுக்கோங்க, இது எக்ஸாம் கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க. தென் தெர் இஸ் அ ஃப்ராக் கால்ட் அஸ் நிலம் பமாரி, நேரோ மவுத் ஃப்ராக். அது மாதிரி ஃப்ராக் வெரைட்டிஸ் வந்து தெர் இஸ் அ த்ரெட், ஷோ த இமேஜ். தெர் இஸ் அ த்ரெட் இன் தி ஆக்ரோஃபாரஸ்ட்ரி பண்ணுறது. அது ஆக்ரோஃபாரஸ்ட்ரி இருக்கிறதுனால பாண்ட்ஸ், லேக்ஸ் எல்லாமே, வெட்லேண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகள். அதனால் ஃப்ராக்ஸ் இனம் வந்து த்ரெட்னிங்கில் இருக்குது ஆக்ரோஃபாரஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் இதோட இந்த முகம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், நேரோ மவுத், சூம்பி போயிருக்கும், ப்ரௌன் வித் டார்க் டைமண்ட்ஸ். ஐயூசிஎன்லேயே லிஸ்ட் பண்ணலை, சைட்ஸ்லேயும் லிஸ்ட் பண்ணலை. ஸோ தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் வந்ததுனால போட்டிருக்கேன். பங்களாதேஷ், இந்தியா, நேபாள், அப்புறம் நார்தர்ன் பாகிஸ்தான் ஏரியாவில் இது அதிகமாக இருக்குது. ஆம்பிபியன் டைவர்சிட்டி இஸ் லோ இன் தி பேடி ஃபீல்டு. ஆக்ரோஃபாரஸ்ட்ரினால ரொம்ப பாதிக்கப்படுற ஃப்ராகில் இதுவும் ஒன்று. இது மட்டும் இல்லை, ஆம்பிபியன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்றது சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக், இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஆர்டிக்கிள். இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் ஆன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. நம்ம இப்போ ரீசெண்டாக நைஜீரியாவுக்கு போனால அதை வச்சு தான் இந்த ஆர்டிக்கிள். நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இல்லையா? ஓகே, ஸோ ஹீ இஸ் ரெப்ரசன்டிங் அஸ், ஸோ வி கேன் டெல். அப்போ அவர் எந்தெந்த நாட்டுக்கு போகிறாரோ அது எல்லாமே இந்தியன்ஸ் போனதாக கணக்கு. ஓகே, குட், தட் இஸ் ஆல்சோ குட். அதனால் நம்ம வி கேன் ப்ரமோட் த டூர். ஃபாரின் கண்ட்ரிஸை விசிட் பண்ணுறத இன்னும் ப்ரமோட் பண்ணலாம். கரெக்ட் தானே? எக்ஸப்ட் இந்தியா.
Okay, he will visit another foreign countries. Okay, anyway, Prime Minister visited Nigeria after 17 years. எந்த பிரைம் மினிஸ்டருமே போனது கிடையாது. நைஜீரியா எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நைஜீரியா இஸ் த லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி ஆஃப்ரிக்கா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ 17 வருஷமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் போகலன்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெரிய 54 கண்ட்ரிஸ் இருக்குது அந்த பிளாக்கு, அந்த காண்டினென்ட்டில். அதில் இம்பார்ட்டன்ட் எக்கனாமி. அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பொக்கோ ஹராம் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. நைஜீரியா பாப்புலேஷனுக்கு எதிராக there is a radicalized people. நைஜீரியாவில் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அண்ட் தென் முஸ்லீம் கம்யூனிட்டி. முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்காங்க, மைனாரிட்டி. அப்போ அங்கே பொக்கோ ஹராம் தீவிரவாத அமைப்பு வந்து தாக்குதல் நடத்துகிறது அதிகமாக எகெயின்ஸ்ட். இட்ஸ் அ ரேடிகலைஸ்டு குரூப். ஸோ ரீஜனல் ஹெஜ்மனியாக இருக்குது. 54 கண்ட்ரியில் அவங்க வந்து பெரிய அளவில் டாமினண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் ஆஃப்ரிக்கன் யூனியன்லேயும் தே ஆர் த குரூஷியல் ரோல். இந்தியா இப்போ போனப்போ பேசப்பட்ட விஷயங்கள் டிஃபென்ஸ், எனர்ஜி, டெக்னாலஜி, ட்ரேடு, ஹெல்த்து அண்ட் எஜுகேஷன் இஷ்யூஸ். நான் இப்போ சொன்னேன், செப்பரேட்டிசம், பிரிவினவாத அமைப்பு, பொக்கோ ஹராம் தீவிரவாத அமைப்பு, பைரசி, ட்ரக் டிராஃபிக்கிங். ஸோ அதிலெல்லாம் நம்ம அசிஸ்ட் பண்ண போகிறோம் நைஜீரியாவுக்கு. அதன் மூலமாக ட்ரேடை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். சைனாவோட ப்ரெசன்ஸ் அதிகமாகவே நைஜீரியாவில் இருக்குது. அதன் மூலமாக ஆஃப்ரிக்காவை கண்ட்ரோலில் வச்சுருக்கான். ஸோ அதை கவுண்டர் பண்ணுறது தான் நம்ம இப்போ அங்கே களத்தில் இறங்கியிருக்கோம். சரியா? ஸோ இந்தியா டு கவுண்டர் டெரரிசம் இன் தி பொக்கோ ஹராம் ஏரியா, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். நம்ம நாட்டில் எல்லாம் முடிச்சாச்சு. அதனால் இல்லை, வி லேர்ன்ட் அ லாட். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ லாகோஸோட மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் போனது பிறகு லாகோஸில் நடந்த மீட்டிங்கில் டிஃபென்ஸ் நம்மளோட பொருட்களை அவங்க வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்மளோட ஏவுகணைகளாக இருக்கட்டும், அது என்னன்னு சொல்லப்படலை, அவங்க வாங்க ரெடியாக இருக்குது. அது மாதிரி லோன் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம், 100 மில்லியனுக்கான லோன். சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் நைஜீரியா, 200 சைனீஸ் கம்பெனிஸ் இன்வெஸ்டட் இன் நைஜீரியா. அது மாதிரி சைனா இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஃபார் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில். சைனாவோட ஃபண்டிங் 22 மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் அவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க நைஜீரியாவில். கிட்டத்தட்ட 47 பில்லியன். நம்ம 100 மில்லியனை லோன் கொடுத்துட்டு ஒரு சுற்றிட்டு வரோம். ஆனால் அப்புறம் சைனாவோட பிரசிடென்ட் அங்கே போகவே இல்லை. சரியா? அப்புறம் லோன் கொடுத்துருக்கிறது 3.121 பில்லியன். இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லோன், சைனா கொடுத்துருக்கக்கூடிய லோன். அப்புறம் பைலேட்ரல் ட்ரேடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட ட்ரேடு 14.95 பில்லியனாக இருந்துச்சு 2022. நவ் இட் ரெடியூஸ் டு 7.89 பில்லியன். பாதியாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் நம்ம ரஷ்யாவை கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ரஷ்யாவிலேருந்து ஆயில் இறக்குமதி பண்ணுறேன், ஆனால் நைஜீரியாவிலேருந்து நம்ம வாங்கலை. தென் வின்ஃபால் டாக்ஸேஷன், அது டிசம்பரோட இப்போ க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ உடனே எஃபெக்ட்டுக்கு வரல, இப்போ தான் எஃபெக்ட்டுக்கு வருது. சரியா? வின்ஃபால் டேக்ஸ்னால் என்னது? ஓகே, ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கம்பெனிஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரீசனுக்காக, அது இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய. ஸோ இட்ஸ் நாட் டொமஸ்டிக் கம்பெனியாகவும் இருக்கலாம், இந்தியாவுக்குள்ளே மட்டுமே ட்ரேடிங் பண்ணக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கலாம். ஒரு சூழ்நிலைமையினால் தெர் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ரீசன் ஆர் எனி அதர் ரீசன், தெர் இஸ் அ ப்ராஃபிட். அந்த கம்பெனி வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாமல், எந்த ஒரு வேலையும் செய்யணும்னா அவங்க அதுக்காக எந்த உழைப்பும் போடலை, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு. அப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா தே ஆர் கெய்னிங் பிகாஸ் ஆஃப் ஒர்க்னால கெயின் பண்ணலை, அவங்க பண்ண ப்ராடக்ட்னால ஒர்க்னால கெயின் பண்ணலை, பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரீசன்ஸ் ஆர் எனி அதர் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால அவங்க வந்து கெயின் அடைகிறாங்க. அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக அந்த கம்பெனிக்கு போகுது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கம்மியாகும். அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி மேலே டாக்ஸேஷன் போடுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் த காமன் பீப்புள், கம்பெனி நடத்துகிறவங்க தான். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம், அது ஒரு கம்பெனிக்கு அதன் மூலமாக ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, இன்டைரக்டாக ஒரு ப்ராஃபிட் க்ரியேட் ஆகுதுனாலோ. இப்போ எக்ஸாம்பிள் கேஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க, ஆயில் கம்பெனி. இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்கும் போது ஒரு பேரலுக்கான பெட்ரோல், தட் இஸ் க்ரூட் ஆயில், இட் வென்ட் டு $100. நவ் இட் இஸ் 75. அப்போது இதை நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து யாருமே இப்போ ஆயில் வாங்கலை, நம்ம மட்டும்தான் வாங்குகிறோம். ஸோ இன்னும் சீப்பாக வாங்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு வாங்குகிறோம் அப்படின்ற வெளியிலே வரல. அப்போது இது யாரு கையில் போகுதுன்னா அம்பானி குரூப்ஸ், ஜியோ, அவங்க வந்து வாங்குகிறாங்க. அம்பானி மட்டும் இல்லை, அதர் கம்பெனிஸ் ஆல்சோ, ONGCக்கும் வரும்.
அப்போ இந்த க்ரூட் ஆயிலை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருக்குது, இங்கே 75 இருக்குன்னா நமக்கு 50 வரும்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். அப்போ ஒரு பேரலுக்கு $25 தேர் கெய்னிங். அப்போ இதை அவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே விற்கலை, ஃபாரின் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தே வில் கெயின் ஈக்குவலன்ட் டு திஸ். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா ஈக்குவலன்ட் டு திஸ். அப்போ தே ஆர் கெட்டிங் எ ப்ராஃபிட் பெர், ஒரு பேரலுக்கு அவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றப்போ அந்த ப்ராஃபிட் வந்து இன்டர்நேஷ்னல் நடந்த ரீசன்னால நடக்கக்கூடியது. அப்புறம் ரஷ்யாட்டேருந்து யாரும் ஆயில் வாங்கலை, கவர்மெண்ட்டோட முயற்சியினால் அதை கொண்டு வராங்க. அப்போ அந்த கெயினை வந்து கவர்மெண்ட் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் போடக்கூடிய டேக்ஸுக்கு பேர் தான் விண்ட்ஃபால் டேக்ஸ். இப்போ குளோபல் ஸ்டெபிலிட்டி ஆயிடுச்சு, அதனால் வி ஆர் கோயிங் டு ரிமூவ் அப்படின்ற ஏற்கனவே முடிவெடுத்துட்டா. நான் முடிவெடுக்கும் போதும் உங்களுக்கு சொன்னேன், டிசம்பரில் எண்ட் ஆகுது, இந்த மாதம் இறுதியோட விண்ட்ஃபால் டேக்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி நிதி ஆயோகோட ட்ரேட் வாட்ச் ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட். இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ட்ரேட் எப்படி இருக்குது அப்படின்றது. நார்த் அமெரிக்கா கூட நம்மளோட ட்ரேட் வந்து 21% இருக்குது, தட்ஸ் அன் இன்க்ரீஸ். நம்ம யூரோப்பியன் யூனியன் 18.6, இது கூடிய சீக்கிரத்தில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 2025 2026 தெர் இஸ் அ CBAM, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் வந்துச்சுன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அது மாதிரி ஃபாரின் ட்ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 12%. எக்ஸ்போர்ட்டில் இம்போர்ட் வந்து 10.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செக்டரல் க்ரோத் எடுத்துன்னா ஐடி செக்டார், ஃபார்மா, எலக்ட்ரிக்கல், இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்கனாமிக்ஸ் படித்தவங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல், மினரல், அப்புறம் டிக்ளைனிங் செக்டர்னால் லேபர் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய அது டெக்ஸ்டைல்ஸ், பியர்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. நம்ம எப்படி இதெல்லாம் கெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பாலிசி, தட் இஸ் இன்டர்வென்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ட்ரேட் கனெக்ட், பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் கனெக்டை க்ரியேட் பண்ணுறது, நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசி க்ரியேட் பண்ணதுனால எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குற PLI ஸ்கீம் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். டெக்னாலஜி டிஜிட்டலைஸ்ட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட், FTA சைன் பண்ணதுனால இதெல்லாமே பெனிஃபிட்டாக சொல்லப்படுது. ரிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா US சைனா ட்ரேட் வார் திருப்பியும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரம்ப் வந்தோடனே சைனாவை பயங்கரமாக சாடுவார் அண்ட் he will put lot of tariff. அது மாதிரி 2026 கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுலேருந்து 20-35% டேரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளோட ப்ராடக்ட் அங்கே வந்து காம்படேட்டிவாக இருக்காது, வாங்க மாட்டாங்க. அது மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டரில் இன்புட் காஸ்ட், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், அது இன்புட் காஸ்ட் அதிகம். அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம கையில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மிஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ அதில் நம்ம இன்எஃபிஷியன்சியாக இருக்குது. லேபர் பண்ணால் தெரியும்ல. சரி, ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ரீசன். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், வேர்ல்டு ட்ராட் அட்லஸ். UNCCDயோட மீட்டிங் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன். அந்த மீட்டிங்கில் வேர்ல்டு ட்ராட் அட்லஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரியாதில் வச்சு. அதில் ட்ராட் வந்து 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2000 2024 29%. ட்ராட்னா என்னது? தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக, ப்ரொலாங்டு வாட்டர் அவைலபிலிட்டி, வெரி லெஸ் வாட்டர் அவைலபிலிட்டி, குவாலிட்டி அண்ட் டிமாண்டுக்கு வந்து இருக்காது, குவான்டிட்டி இருக்காது. அதுக்கு ரீசன்ஸ் எல்லினோவாக சொல்லப்படுது. எல்லினோ இஸ் அ ரீசன். அப்புறம் இம்பேக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவியர் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணி இருக்காது. அக்ரிகல்ச்சர் ரிடக்ஷன், ப்ரொடக்ஷன் ரிடக்ஷன் ஆகும். ஹைட்ரோ பவர் நம்ம நிறைய நாடுகளில் தயாரிக்கிறோம். ஹைட்ரோ தண்ணி வேணும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண. நேவிகேஷன், ட்ரேடுக்கு வந்து தண்ணி இருக்காது. ஈகோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், பயோடைவர்சிட்டி வில் கெட் அஃபெக்டட். மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டகிரேட்டட் ட்ராக் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபல் லெவலில். அப்புறம் UNCCDயோட ட்ராட் ரெசிலியன்ஸ் அடாப்ஷன் மேனேஜ்மெண்ட் அது வந்து பண்ணியிருக்கோம். அது மாதிரி குளோபல் ட்ராட் ரெசிலியன்ஸ் அது ஒரு மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். அது மாதிரி UNCCDயோட மீட்டிங்ஸ், பாண்ட் கன்வென்ஷன்ஸ், பாண்ட் சேலஞ்ச் அதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ட்ராட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆஃபாரஸ்ட்ரேஷனை எல்லா கண்ட்ரிஸையும் பண்ண வைக்கிறோம். லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இனி இந்த வருஷம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். நம்ம இந்தியா என்ன பண்ணிடுறோம், நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் ட்ராட் அசஸ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம எந்த இடமெல்லாம் ட்ராட்டில் ஃப்யூச்சரில் ட்ராட் ஆகிறதுக்கான ஸோ அதில் எஃபர்ட் எடுத்து அங்கே மரங்களை நடுறது, ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதை மானிட்டரிங் பண்ணுறோம். நேஷ்னல் பாலிசி ஃபார் ட்ராட் மேனேஜ்மெண்ட் நம்மவும் வச்சுருக்கோம். பாலிசி மட்டும் பேப்பரில் இருந்தால் போதாது, செயல்படுத்தணும். அதுக்கு நம்ம நிறைய NGOஸை பயன்படுத்தலாம். அவங்க பைக்கை எடுத்துகிட்டு தே வில் கலெக்ட் ஃபண்ட் அண்ட் தே வில் பிளான் லாட் ஆஃப் ட்ரீஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் எ கோயம்புத்தூர் பர்சன்.
Okay, so that's about the article. Now we will move on to the MCQs. Question number 1, exercise SINBAX, recently mentioned in the news, is conducted which of the following country? Apro, next. Question number 2, the most important strategy for conservation of biodiversity together with the traditional human life is the establishment of which of the following? Biosphere reserves, B option botanical gardens, 3 national parks, 4th wildlife sanctuaries. Question number 3, which of the following mammals is not critically endangered in India? Kashmiri stag, Malabar large spotted civet, அப்புறம் Namtapa flying squirrel, 4th வந்து Gangetic dolphin. Question number 4, Sardi launched by the Department of Social Justice and Empowerment along with NALSA aims to empowerment the marginalized communities through which of the following legal measures? First one, providing legal aid and awareness on rights and entitlements. Option B, offering financial compensation for legal claims. Third, promoting legal education through scholarship. Fourth, creating legal internship for marginalized groups. Question number 5, the 6th schedule of the Indian Constitution is related to which of the following? Options are division of powers between union and the state. B, official languages of India. Third one, the list of laws that are protected from judicial review. Fifth one, the administration of tribal areas. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is B. Question number 3 answer is C. Question number 4 answer is C. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.